நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரா இல்லையா அப்படின்னு நேத்துல இருந்து ஒரே டிபேட்டுகள். உண்மையாவா? இன்னைக்கா? இப்படியாவா? ஆனா பாருங்க, விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரா இல்லையா அப்படிங்கறத விஜய் சார்பிலேயோ அல்லது விஜயோ இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவே இல்லை. ஆனா ஒருவேளை வருவாரோ அப்படிங்கிற ஒரு விவாதம் எழ ஆரம்பிச்சோடனே சங்கிகளுக்கு அண்டை கட்ட ஆரம்பிச்சதோ இல்லையா, ஆமை குஞ்சுகளுக்கு ஒரு பக்கம் அண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சேன், இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாருனாக்கா சங்கிகளுக்கு அண்டை கட்ட ஆரம்பிச்சிருக்குங்கிறது நல்ல விஷயம். ஏன்னாக்கா அவர் வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எச்ராஜாவுல இருந்து சங்கிகள் மொத்த குரூப்பும் களத்துல இறங்கி அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவார எடு. விஜய் வந்து பாஜக போன்ற இந்த கட்சிகளுடைய கொள்கைகளுக்கு எதிராக பேசக்கூடிய நபர், மதவாத ஜாதியவாத சக்திகளுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால சங்கிகள் கடுப்பாகிறாங்க காண்டாகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. என்ன வாசம் தானே மாப்ள? வாஸ்தவம் தான் மாமா. ஆனா ஆமை குஞ்சுகளுக்கு ஏன் அண்டை கட்டணும்? ஆமை குஞ்சுகள் ஏன் லபா லபான்னு தூக்கி குத்திக்கணும்? அப்ப சங்கிகளுக்கு அண்டை கட்டுறது மாதிரி இங்க தம்பிகளுக்கும் அண்டை கட்டுதுனாக்கா அப்ப சங்கிகளுக்கு தம்பிகளுக்கும் தொடர்பா? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது. பெரியாரனுடைய பெயரை சொன்னால் சங்கிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறது மட்டும் விஜய்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு, நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால சங்கிகளுக்கு உங்களுடைய பெயரை சொன்னா டிக்கி எறியுது அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா தம்பிகளுக்கு ஏன் எரியுது? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. சீமான் வீர வணக்கம் செலுத்துகிற யாருடைய பேரையுமே ஒரு விஜய் மேடல சொல்லல. அப்ப ஒட்டுமொத்தமா சீமானுடைய ஐடியாலஜிக்கு எதிராக விஜய் இருக்காப்ல. தைரியம் இருந்தா பேசு, ஏன் பயப்படுற நீ? சீமான் வரப்போத பயப்படாத, பயப்படாதா. ரசிகர்கள் எல்லாம் பெரியார படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக மாறுங்கள்னு மறைமுகமா சொல்றாப்ல. சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாப்ல. வழக்கமாவே ஓட்டு விழுகாதுங்கிறது வேற விஷயம். பெரியாருக்கு எதிராக மேடல போய் பேச வேண்டியது, பெரியார் வந்து போராளி இல்ல முதலாளி, அவர் வந்து சொத்தை காப்பாத்துறதுக்காக இருந்தவர் அப்படின்னு அவருக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை பரப்ப வேண்டியது, வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்ப வேண்டியது. அப்புறம் என்ன மானாவுக்கு நீ செப்டம்பர் மாசம் அவருக்கு போய் வீர வணக்கம் செலுத்துறேன் புகழ் வணக்கம் செலுத்துறேன்னு என்ன மானாவுக்கு அவருக்கு மாலையை போட்டு மரியாதை திறங்கிற பேர்ல போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நீ வெளியில பெரியாருக்கு எதிராக பேசுற, பெரியார் போராளி இல்ல முதலாளின்னு பேசிட்டு அப்புறம் எதுக்கு என்ன மானாவுக்கு அவருக்கு போய் நீ வணக்கம் செலுத்துற? அப்போ சரியில்லாத ஒரு நபர்னு பேசிட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவே நீ? அப்ப சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியம் அப்படிங்கறத நீங்களே இதுல புரிஞ்சு. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம். அப்புறம் விஜய் அவர்கள் அரசியல் வருவது குறித்து சீமான் பேசும் 100 ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, இந்த மாதிரி நடிகர்ங்கிற தகுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்களாம் அரசியலுக்குள்ள வர்றதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காப்ல. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். சீமான் இருக்காருல்ல, அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காந்தியோட குச்சியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடியே போனவரு. நீ வந்து இங்க எல்லாரும் புத்துமை சொல்லிட்டு இருக்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. விஜய் அவர்கள் ஒருபோதும் சீமானை ஆதரிக்க மாட்டார். விஜய் ரசிகர்கள் ஒருபோதும் சீமானுடைய கட்சி ஆதரிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் ஆமை குஞ்சுகளை ஆதரிக்க மாட்டார்கள். அண்ணே கட்டி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற, என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டி இருக்கேன்டா வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பைக்குல மறந்துறாதீங்க. இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போக கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும்.